ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. 3 வேளை 3 தடவை ஒரே ஜெபத்தை பண்ணுறாரு. 3 முறையும் அந்த ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. இயேசுசாமி ஜெபம் பண்ணி பதில் வராத ஒரு ஜெபம் எதுனா இதுதான். ஏன்னா அது பிதாவினுடைய சித்தத்துக்கு மாறாக இருந்தது. சித்தத்துக்கு மாறாக கேட்குறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால், இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு நோக்கம் நீர் என் மேலே வைத்து இருக்கிறீரே, உலகத்தாருடைய மொத்த எல்லாருடைய பாவத்தை என் மேலே வைத்து அதற்காக பரிகார பலியாக எப்போ கொடுத்துருக்கிறீங்களே, இந்த செயல் ஒரு வேளை நிறுத்தப்பட்டால் அது உங்களுக்கு சித்தம் இருந்தால் அதை நிறுத்தி போட்டுருங்க. ஏன்னா அது நினைக்கும் போது தாங்க முடியல. வேர்வையே ரத்தமாக வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போது திடீர்னு ரொம்ப பயமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு வேர்வை வரும். ரொம்ப அதிக பயமாயிடுச்சுன்னா இருதயம்லாம் படப்படன்னு அடிக்கும். இன்னும் அதிகமாக பயம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் என்ன ஆகும்? மயக்கடிச்சு விடுது. அது தான் கடிச்சு மயக்கடிச்சு என்ன பண்ணிடுவோம்? வந்துடும். இங்கே நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ரத்தங்கள் வெளியே வேர்வைகளாக கொட்டியதான். அவ்வளோ வியாகுலம், அவ்வளோ வேதனை. இந்த ஒரு திட்டம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகட்டும். அல்லேலூயா. நாம் கூட இப்படி தான் ஜெபம் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் பிடித்திருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட நம்ம எப்போதுமே பிதாவே, இயேசு சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய விருப்பத்தை விட உம்முடைய விருப்பம் பெருசு ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளை விட உன்னுடைய நினைவுகள் பெரியதாண்டவரே, என்னுடைய வழிகளை விட உம்முடைய வழிகள் பெரியதப்பா, அது சிறந்தது. எனவே என்னுடைய சித்தப்படி அல்ல, எப்போதும் உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்முடைய சித்தப்படி ஆகட்டும். அது மகிமையாக இருக்கும், அது வல்லமையாக இருக்கும், அது பிரகாசமாக இருக்கும், அது சாட்சியாக மாறும், அது அடையாளமாக மாறும். ஆமென்.